வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் 18 சித்தர்களையே போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை ஜீரகம். ஜீரகத்துல எவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்குங்கிறத நாம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். சில பேர் ஜீரகம் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. சமையல், மிளகாப்பொடி, அது இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஜீரகம் உபயோகப்படுது. இருந்தாலும் அதுக்கு தனித்தன்மை இருக்கு. அந்த ஜீரகத்துக்கு தனித்தன்மை இருக்கு. அது ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு மூலிகை, மெயினான மூலிகைங்கிறதால அது விளக்கத்தை, அது என்னென்ன நோயை குணப்படுத்துங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல நினைக்கிறேன். அதோடைய நோய், இந்த ஜீரகத்தை நாம சாப்பிட்றதால என்னென்ன நோய் குணமாகுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமா இப்ப நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா, ஜீரகம் போஜன குடோரி, அதுக்கு பேர் இன்னொரு பேர் போஜன குடோரி. அதனால் பித்தம், இரத்த பித்தம், வெறி, காசம், ஈரல் நோய், கல்லடைப்பு, குருதி கழிச்சல், இரைப்பு, மூக்கு நீர் பாய்தல், கம்மல், வாந்தி, பசியின்மை, செரியாமை, உதடு வீக்கம், குன்மம், நெஞ்செரிச்சல், விக்கல், எரிச்சல், குளிர்ச்சுரம், காமாலை, சூளை, மூலகடுப்பு, கண்ணெறிவு, கிறுகிறுப்பு, தலைவலி, மயக்கம், வாய் நீரூறல், இவை அனைத்தும் தீரும். பசியை தூண்டி உடலை வலுக்கச் செய்து அகத்தையும் சீராக வைத்திருக்கும் இந்த சீரகம். இந்த ஜீரகம் மெயினா இரவுல சுடு தண்ணியில கொஞ்சம் எடுத்து ஊற போட்டு நல்லா காய்ச்சி வச்சிருங்க. அதிகாலையில வெறும் வயிற்றுல வடிகட்டி குடிக்கும்போது வயிற்று புண் குணமாகும். நல்லா மழை ஜலமும் நல்லா சீரா போகும். அந்த ஜீரகத்துக்கு அவ்வளவு தன்மை இருக்கு. அதே போல ஜீரகம் இப்போ ரொம்ப வயிற்று வலிக்குது, அஜீரண கோளாறு வயிற்று வலிக்குதுன்னா ஒரு பல்லு பூண்டு, ஜீரகம், மிளகு நல்லா இடிச்சு ஒரு காட்டாமலர் தண்ணியில கலக்கி முழுங்கிடணும். முழுங்கிட்டா உடனே அந்த வயிற்று வலி குணமாகும். அந்த ஜீரகத்துக்கு அவ்வளவு ஒரு தன்மை இருக்கு. அப்புறம் அந்த என்னைக்குமே ஜீரகம் கொஞ்சம் வாங்கி நெல்லிக்காய் சாறு, அப்படி இல்லை எலுமிச்சம்பழச்சாறு, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று, நெல்லிக்காய் சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, இதுல இஞ்சி சாறு, இதுல ஏதோ ஒண்ணுல மாத்தியா ஊற போட்டு அதை காய வச்சு இடிச்சு சலிச்சு வச்சுக்கணும். இது ஜீரக சூரணம். இது நீங்க உபயோகப்படுத்தும் போது நிறைய நோய்கள் குணமாகுது. இப்படி இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, நெல்லிக்காய் சாறு, இப்படி பல முறை இந்த சாறில் ஒரு 2-3 முறை ஊற போட்டு அந்த சீரகத்தை அள்ளி நிழல் காய்ச்சலாக காய வச்சு அதை சூரணம் பொடி பண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நாம் சாப்பிடும்போது, மெயினாக இதை நாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சூரணம் வெந்நீரில் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வெந்நீரில் சாப்பிடும்போது பித்தம், தேக கங்கை, அஜீரணம், அரோசகம், மயக்கம், கண்ணெறிவு, வயிற்று வலி, மூலக்கொதிப்பு, சீதபேதி, இது எல்லா நோயும் இந்த ஜீரகம் குணப்படுத்தும். ஜீரகத்துக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்கு. எந்த ஒரு சமையலுமே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து சமைக்கும் போது அந்த உணவு நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஜீரகம் நம்ம சீரான தன்மையை கொடுக்கும். அது கண்ணொளி, நல்ல கண்ணை நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கும். அதனால ஜீரக தண்ணீரை என்னைக்குமே பருகுங்க, அது உடலுக்கு நல்லது. நன்றி.